அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்குள்ள தொடர்பை பற்றி, அல்லாஹ் மனுஷனோட எந்த மாதிரி டீல் பண்றான் அதை சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா இந்த லன்னி அபதீபி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நானும் நடந்து கொள்வேன். நான் ரொம்ப கொடுமைக்காரன் நினைச்சான் அவனை கொடுமைப்படுத்திடுவேன். நான் இறக்கமுள்ளவன் நினைச்சா அது மாதிரி நான் காட்டுவேன். நான் மன்னிக்கக்கூடியவன் நினைத்தால் அது மாதிரி என்ன செய்வேன், காட்டுவேன். மன்னிக்க மாட்டான் அப்படி நினைத்தால் அது மாதிரி ஒன்று நடந்து கொள்வேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் அவனுடைய நஃப்ஸில் என்னை பற்றி நினைவு கூர்ந்தானேயானால் தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸில் அவனை நான் நினைவு கூர்வேன். ஒரு அடியான் என்னை பற்றி மனசில் வாயால சொல்லாம இறைவன் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறானே அப்படின்னு நினைச்சு பார்க்கறான், அல்ல செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறான், அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து அல்லாஹ் பெருமைப்படு மனசுக்குள்ளேயே இவ்வளவு செய்தானேயானால் அல்லாஹ் என்ன செய்வானா, இதே மாதிரி அவன் நினைப்பானா, நல்ல அடியானா இருக்கானே, நம்மள இவ்வளவு பயம் வச்சிருக்கிறானே அப்படின்னு அல்லாஹ் மனசுல நினைப்பானா. அல்லாஹ் சொல்றான், இதை என் அடியான் அவன் மனசில் என்னை பற்றி நினைத்தானேயானால் என் மனசில் நான் அவனை நினைப்பேன். வித்தியாசம் என்ன, நமக்கு ஒரு நேரத்தில் ஒன்று தான் நினைக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒன்று நினைக்க முடியும், 9 நினைக்க முடியாது. அல்லாஹ் நினைக்கக்கூடிய உங்களை நினைப்பான், ஒவ்வொன்றையும் நினைப்பான். நினைப்பு அவனுக்கு மனசு இருந்தாலும் ஒரு நேரத்தில் 1 கோடியே நினைக்க முடியும். லிமிட் இல்லாம கோடி விஷயங்களை அவனுக்கு நினைவு கொள்ள முடியும். அப்ப என்னை நீ மனசில் நினைத்தாயானால் உன்னை என் மனசில் நான் நினைப்பேன். அப்ப என்ன அர்த்தம், எனக்கும் மனசு இருக்கிறது, அல்லாஹ் எனக்கும் மனசு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வயின் ஸக்கரனி ஃபீ மலையின், ஒரு சபையில் வைத்து என்னை அவன் நினைவு கூர்ந்தால், இந்த மாதிரி பேசுறோம் அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் வல்லமை மிக்கவன் அப்படின்னு அல்லாஹ்வை பற்றி நம்ம சபையில் நினைவு கூர்ந்தோமையானால் ஸக்கர்துஹு ஃபீ மலையின் கைரி மின்ஹும், இந்த சபையோரை விட சிறந்த சபையில் வைத்து அவனை நான் நினைவு கூறுவேன். இப்போ நம்ம அல்லாஹ் பற்றி பேசுகிறோமா, அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளோட சிறந்த சபை எது, மலக்குமார்கள். நம்ம சபை மனிதர்களுடைய சபை, நம்மை விட சிறந்த சபை என்று சொல்வது மாணவர்கள். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்வானா, இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்னை பற்றி இவன் பேசிக் கொண்டிருக்கிறான், இந்த அடியார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ ஒரு சபையில் என்னை பேசினால் உன்னை விட சிறந்த சபையில் நான் உன்னை பற்றி பேசுவேன். என் அவன் எப்படி நினைக்கிறானோ அது மாதிரி நான் நடந்து கொள்வேன் என்று சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில் 7405வது ஹதீஸாக இருக்கிறது. இது என்ன சொல்லுது, அப்ப அல்லாஹ் என்பவனுக்கு ஒரு நஃப்ஸ் இருக்கிறது, பதிந்து வைக்கக்கூடிய மனசு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறார்கள்.